விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சுடர் எப்போ சிக்குவாங்க அப்படிங்கிறதே ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. ஓரளவு மனோகர், அன்னபூர்ணி அண்டு மல்லி 3 பேருக்குமே அவங்கள பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்ட்ராங்கான ஆதாரம் அப்படிங்கிறது கிடைக்காம தான் அவங்க தவிச்சிட்ருக்குறாங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சுடர் யார் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நிரூபிக்கலாம். ஏன்னா அப்பப்போ சுடர் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறதுல ஆப்பிள் சாப்பிட்டுட்டு கூலாக டிவியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை தூரமாக இருந்து மனோகர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மொபைலில் ஒரு வீடியோ எடுத்துடலாம், அவங்க கேஷுவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய்கிட்ட சொல்லி நிரூபிச்சலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க ஏன் அதை செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் தெரியலை. இன்னொரு பக்கம் இப்போ ரகுவுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல சீக்கிரமாக நமக்கு லோன் அமௌண்ட் கிடச்சிரும், வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். இந்த சூழ்நிலையில் லோன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை இப்போ விஜய் கேள்விப்படுறாங்க. ஏன்னா அந்த லோன் அப்படிங்கிறது இப்போதைக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராஜிக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே விஜய் இப்போ பயங்கர அப்செட்டாக இருக்கிறாங்க. எப்படி இந்த ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் தவிச்சு போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே மல்லியோட அண்ணனா அவங்க மச்சான் அப்படிங்கிறது அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இருந்த விஜய் இப்போ அவங்கள மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களோட உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலுமே இப்போ பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போகிறாங்க, நிச்சயமாக ராஜியை பார்த்து பேசுவாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் சோர்சஸ் மூலமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரகு இப்போ சுடரை பார்க்க வந்திருக்கிறாங்க. எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.